காலை வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்திலிருந்து 6வது திருக்குறள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். பெண் என்பவள் யார் என்றால், படைப்பாற்றலுக்கு சமமாக இந்த பூ உலகத்தில் படைக்கப்பட்டது பெண். பெண்ணினுடைய கற்பாற்றல் தன்னையும் காத்து, தற்கொண்டார் தன்னை சார்ந்த சுற்றத்தாரலையும் காத்து, உயிருக்கு இறை ஒளியை ஊட்டக்கூடிய ஒரு ஆற்றல் யாரிடம் உண்டு என்றால் பெண்ணிடம்தான் உண்டாம். அதுவும் அல்ல அல்ல குறைபடாத ஆற்றல் பெண்ணிடம் ஒன்று. அதனால் படைப்பாற்றலுக்கு சமமாக இந்த உலகத்தில் பெண் படைக்கப்பட்டதால் அதனால் பெண்ணை தெய்வமாக கருதி போற்ற வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்தாகும். நன்றி, வணக்கம். தாய் தந்தையரை மணக்கண் முன் கொண்டு வந்து மானசீகமாக அவர்களை வணங்கிக் கொள்வோம். உங்களுடைய தாய் தந்தையர் உங்கள் எதிரிலே நிற்பதாக பாவனை செய்து கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். வனம் அமைப்பின் மகத்தான 5 பெரும் கொள்கைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உள்ளுணர்வாக, விழிப்புணர்வாக சென்றடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நாம் வாழும் பகுதி முழுவதும் மரங்கள் அடர்ந்த சோலைகள் நிரம்பிய பகுதியில் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். வான்மழையை முறையாக சேமித்து
குடிநீராக குடிக்கும் கலையை ஒவ்வொரு குடும்பமும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நாம் வாழும் பகுதி முழுவதும் தூய்மையான பகுதியாகவும் கழிவுகளை வளமாக்கும் கலையை இந்த சமூகம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். உழவர் பெருமக்கள் இயற்கை வழி வேளாண்மை செய்து நஞ்சில்லாத உணவை உலக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். மகத்தான இந்த 5 பெரும் கொள்கைகள் ஒவ்வொரு தாலுக்காவும், ஒவ்வொரு மாவட்டமும், ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு நாடும் பின்பற்றி இந்த உலகமே பசுமை நிறைந்த உலகமாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஒரு கனவு காட்சியாக, கற்பனை காட்சியாக, மனக்காட்சியாக பார்க்கும் இடமெல்லாம் பசுமை நிறைந்த மரங்கள் இருப்பதாகவும், நம்மை சுற்றிலும் மரங்கள் இருப்பதாகவும், மரங்களுக்கு நடுவே நாம் வாழ்வதாகவும் கற்பனை செய்து கொள்வோம். கனவு காண்போம். பார்க்கும் இடமெல்லாம் பசுமை நிறைந்த மரங்கள், நம்மை சுற்றிலும் மரங்கள், மரங்களுக்கு நடுவே நாம் வாழ்வதாக மனக்காட்சியாக கண்டுகளிப்போம். எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த மரங்கள். இந்த கனவு மெய்ப்பட நாம் அனைவரும் மரம் வளர்ப்பதை வாழ்வின் கடமையாக கொள்வோம். இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். இதன் விளைவாக பல்லுயிர்களும் பெருகி பருவ காலங்களில் வேண்டிய அளவிற்கு வான்மழை பொழிந்து உலகில் உள்ள ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிந்து உழவர் பெருமக்கள் இயற்கை வழி வேளாண்மை செய்து நஞ்சில்லாத உணவை உலக மக்களுக்கு மகிழ்ச்சியோடு வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஐநூற்றி 26வது வாராந்திர வான்மழை கருத்தரங்கத்திற்கும் பிரார்த்தனை கூட்டத்திற்கும் முகூர்த்த கால் நடும் மங்கள நிகழ்விற்கும் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகென்று தலைவர் சார்பாகவும் செயல் தலைவரின் சார்பாகவும் செயலாளர் அவர்களின் சார்பாகவும் இணை செயலர்களின் சார்பாகவும் பொருளாளர் அவர்களின் சார்பாகவும் இயக்குநர்கள், அரங்காவலர்கள், நிர்வாகிகள் அனைவரின் சார்பிலும் வருக வருகென்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். நிதிஷ் சார் தான் சொல்லிகிட்டே இருந்தார், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எவ்ரி டியூஸ்டே நடக்கும், நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்ட்டு. அவர் சொல்லும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, இது ஏதோ நெட்வொர்க்கிங் மாதிரி இருக்கும் அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. பிஎன்ஐ மாதிரியோ எஸ் மீட்டிங் மாதிரி ஏதாவது நெட்வொர்க்கிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது அவர் முழுசாக சொல்ல, நீங்கள் வந்து பாருங்கள் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னார். நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி பேசுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு மங்களகரமாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செம்ம ஆர்கனைஸ்டாக ஒரு நெட்வொர்க்கிங்கில் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்ததே இல்லை. இவ்வளோ சிறப்பாக எல்லோரும் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் இருக்கீங்க, ஒரு சிரித்த முகமாக
எல்லார்ட்டையும் அந்த பாசிட்டிவ் வைப் அப்படி இருக்குது. சொல்ல காலையில் நான் வந்ததுலேருந்தே அப்படி மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களும் அவ்வளோ இனிமையாக அவ்வளோ பாசிட்டிவான ஒரு வைப்பை பார்க்க முடியுது. மரங்களை இவ்வளோ நேசித்து வளர்த்துறது அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு இன்றைக்கி தான் முதல் தடவை கிடைக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ளே பண்ண பாட்டு ரொம்ப 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 புனிதமாக இருந்துச்சு. அது வார்த்தையால் சொல்ல முடியல. தொடர்ந்து இது இன்னும் வளரணும். மரம் எப்படி நம்ம எல்லாரையும் விட இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்தை விட அதிகமாக உயரத்தில் இருக்கோம், அந்த மாதிரி இந்த அமைப்பும் வளரணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா, இனிமேல் எந்த விசேஷம் வந்தாலும் ஒரு மரம் நட்டி ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு மனசில் நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இங்கே பண்ண மாதிரியே எங்கள் ஊர்லேயும் பண்ணணுங்கிறது நான் குறிக்காலாக எடுத்துருக்கிறேன். நிறைய நம்ம இந்த பிளாஸ்டிக்கை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோமா, எடுத்தோடனே எல்லா திட்டத்தையும் வர்ற ஆன்சரை நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம பேசும்போது உடனே அரசாங்கம் ஏன் உடனே பிளாஸ்டிக் தடை பண்ண மாட்டேங்குது, அது செஞ்சு எதுக்கு உபயோகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. நான் பார்த்ததில் நம்மளை விட 100 மடங்கு அங்கே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது எல்லா பொருளுமே. ஆனால் ஒரு பிளாஸ்டிக்கோட சாலையில் இல்லை, தரையில் எங்கேயுமே கிடக்கல. அது எனக்கு உண்மையிலேயுமே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா இங்கே நம்ம பயணம் செய்யும்போது அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, அரசாங்கமே அதை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லோரும் உபயோகப்படுத்தாமல் போயிடுவாங்களே அப்படின்னு யோசித்தோம். ஆனால் பல மடங்கு 100 மடங்கு அங்கே பிளாஸ்டிக் இருக்குது. ஆனால் யாருமே அதை உபயோகப்படுத்திட்டு பொது வழியில் போடல. உபயோகப்படுத்துகிறாங்க, பட் அதுக்கான உபயோகப்படுத்த சொல்லலை. ஹெல்த் ஓரியன்டாக உபயோகப்படுத்திட்டு முறையாக அதை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பிளாஸ்டிக் கூட நம்ம கண்ணில் பார்க்க முடியல. ஈவன் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பு எல்லாத்துலேயும் கூட ஒரு சின்ன ஒரு சாக்லேட் பேப்பரும் கூட என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல. இங்கே ஆரம்பித்து திரும்ப ரிட்டன் வர வரைக்கும் 1 யூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் நான் வாங்கல, யூஸ் பண்ணல. என்னுடைய செல்ஃப் வாட்டர் பாட்டில் தான் தண்ணீர் ஃபில் பண்ணேன். கூச்சப்படாமல் எல்லா ஃபேக்ட்ரி, எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் தண்ணி கேட்டு தான் வாங்கி குடிச்சிட்டேன். எல்லாம் ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. சில பக்கம் தண்ணி கொடுக்க சங்கடப்பட்டாங்க. ஆனாலும் நான் கேட்டு வாங்கி குடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கூட நான் போடல. அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்த தயிர் கப்பிலேருந்து எதுவுமே நான் வாங்கி உபயோகப்படுத்தலை. எல்லாமே சேஃபராக காய்கறி, பன்னு, இந்த மாதிரி எதாவது பிளாஸ்டிக் இல்லாத பொருள் இருக்குமோ 8 நாளும் அந்த பூமியை கெடுக்காத ஒரு மனநிறைவோடு நான் சேர்ந்தேன். அது ட்ராவல் பண்ணதுக்காக கார்பன் எமிஷன் ஆகிருக்கும். ஏன்னா இது அடிக்கடி ஃப்ரிட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரெயின் வாட்டர் ஒரு ஜெர்மன் பிராண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்துட்டு இங்கே ஜெர்மன்லேருந்து இங்கே வந்துட்டு போனான்னா உடனே இங்கே வனமெண்டியில் 10 மரம் வச்சுருவார். அதே மாதிரி நான் இப்போ போயிட்டு வந்த அந்த ஃப்ளைட்டில் வந்த கார்பன் எமிஷன் அங்கே லோக்கலில் ட்ராவல் பண்ணதுக்காக நானும் வனமெண்டியில் ஒரு 10 மரம் வச்சிட்றேன் இன்றைக்கி. இதை சாப்பிடும்போது எல்லா பொருளையும் ஒரு தலை மாதிரி வச்சு கொடுத்தாங்க. ஐஸ்கிரீமு, எல்லா நூடுல்ஸு, சாப்பாட்டில் எல்லாமே. அது கேட்டதுக்கு இது அரிய மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணக்கூடியது. ஒரு அரிய வகை தாவர கீரைங்க, ஒரு மூலிகைன்னாங்க. கடைசியில் நான் சாப்பிட்டு பார்த்தா நம்ம திண்ணீர் பத்தலைங்க. அது எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம மூலிகை உண்மையிலேயுமேங்க. அதே மாதிரி அந்த இட்டாலியில் ஓடையில் நாங்கள் பார்த்த தண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் எண்டு வரைக்கும் நான் ட்ரெயினில் போய் பார்த்தேன். எவ்வளவோ நகரங்களை கடந்து போச்சு. இந்த கீழே இருக்கிற கற்கள், அந்த தரை அவ்வளோ கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. இது இதுக்குள்ளேயே ஹையஸ்ட் பியூரஸ்ட் வாட்டர் இட்டாலிமாங்க. நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அம்பானி அவங்களுக்கு அங்கே இருந்தால் வாட்டர் ட்ரிங்கிங் போகிறதா நான் கேள்விப்பட்டது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பெரிய விஷயம். நொய்யல் அது மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நமது பங்களிப்பு அது இருக்கும்னு நினைக்கிறேன். சோலார் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சோலார் எக்ஸிபிஷன், சோலார் யூபிஎஸ், பேட்ரி, அந்த மாதிரி எல்லாம் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் சோலார் ஃபேக்ட்ரிக்கு போகலைங்க. பேட்ரி ஸ்டோரேஜ் யூனிட் 5 மெகாவாட் வரைக்கும் பேட்ரி ஸ்டோரேஜ் யூனிட்டு இருக்குது. லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இத்தாலியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம். அது ஒரு சின்ன ஹில்ஸில் தான் இருந்தது. ஹில்ஸ் எல்லாமே நம்ம ஊர் மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இல்லை, சின்ன குறுங்காடுகள் மாதிரி பழ மரங்கள்லாம் நிறையா இருந்தது. பார்க்குறதுக்கு ஃபேக்ட்ரி ஓரளவுக்கு நம்ம ஊரில் எப்படி நம்மலாம் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் வச்சுருக்குறாங்க. பட் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை நம்ம யார் போனாலுமே நம்ம யாரும் கூட கண்டுக்கிறதே இல்லை. நம்ம கூட்டு போகிறவர் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மற்றவங்களாம் அவங்க வேலையை திரும்பி கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒர்க் கல்ச்சர் இருக்குது. பேசுகிற நேரமெல்லாம் நல்லா எல்லாருமே நல்லா ஃப்ரீ டைம்னால் நல்லா பேசுகிறாங்க. ஒர்க் கல்ச்சர் நல்லா பிடிச்சிருந்தது. அதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய முயற்சியினால் நான் ஹைதராபாத் போனோம். அதில் பயோசாருங்கிற ஒரு இயற்கை இதுக்கு தயார் பண்ணுறதுக்கு உண்டான நிலைமை பார்க்க போனோம். ஒரு 25 பேரோ 30 பேரோ போனோம். அதில் 5 நாள் பயணமாக. அதில் நானும் ஒருத்தன்.
இப்போ அதை பயோச்சாரை வாங்கி அதை பயன்படுத்தி இருக்கிறேன். அது வந்து மகசூல் கூடுதலாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் கரூரில் 2 தடவை உங்களுக்கு இயற்கை விவசாய மீட்டிங் போட்டு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். எனக்கும் கீழே 100 பேர்த்துக்கு மேலே செய்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை வான்மழை என்கின்ற ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம். மிகச்சிறந்த ஆளுமைகளை நாங்கள் வரவழைத்து சாதனையாளர், செயற்பாட்டாளர், அறிஞர் என்கின்ற 3 பேர்த்தை நாங்கள் இங்கே கூப்பிட்டு அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அந்த வகையில் கடந்த 42 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை ஐஐடி, தி ஐஐடி இஸ் a very important institute in India. இந்திய அளவிலே ஐஐடி மிகவும் புகழ் வாய்ந்தது. கடந்த 42 வருஷத்துக்கு முன்னே ஐஐடியில் படித்து அப்புறம் ஒரு ஸ்கூல் தொடங்கி இன்றைக்கி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றியிருக்கிறார் கற்பகம் காலேஜ் வசந்தகுமார் அவர்கள் இன்று சாதனையாளராகவும் அறிஞராகவும் வருகிறார்கள். அதே போல் நம்ம வனம் அமைப்பு 5 கொள்கைகள் நாம் பிரார்த்தனையில் சொன்னோம். அதில் ஒன்று கழிவுகளை வளமாக்குதல். எதுவுமே கழிவு கிடையாது. நம்ம தமிழர்கள் வந்து குப்பையை செல்வமாக பார்த்தார்கள். அது ஏதோ குப்பைனா நம்ம ஒரு மலிவாக நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, குப்பை ஒரு செல்வம். அதனால தான் நமக்கு குலதெய்வத்து பேர் கூட குப்பண்ணசாமி, குப்பண்ணா இப்படியெல்லாம் பேர் வச்சாங்க. குப்பம்மாள் இப்படியெல்லாம் பேர் வச்சாங்க. குப்பையை செல்வமாக பார்த்தாங்க. அப்படி குப்பையை செல்வமாக மாற்றக்கூடிய ஒரு அசோக்குமார் வீரமுத்து அவர்கள் வந்து சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலேருந்து வர்றாங்க. எப்படியெல்லாம் வேஸ்ட்டை வந்து வெல்த்தாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் அதனால் எல்லோரும் பொறுப்பு எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும்.